அப்படின்னு சொன்னா திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கும். திருமணம் கல்யாண மண்டபம் வரைக்குமே வந்திருக்கும். திருமணம் நடக்கும். சோ திருமணம் அப்படின்னு எடுத்தாலே அதுக்கான ஒரு நல்ல நேரம் கூடி வரவே வராது. கேட்ட சொல்லுவாங்க பொண்ணு கிடைக்கலப்பா, மாப்பிள்ளை கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நேரம் வந்துச்சுன்னா அது எப்படினாலும் அந்த திருமணம் நடந்துரும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. சோ இந்த திருமணம் தடை ஏற்படுறதுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைக்கூடி வராததுக்கு என்ன காரணம்? அதாவது திருமணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோமா அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதக ரீதியா நெறைய விஷயங்கள பார்க்கணுங்க. இன்னைக்கு 100% திருமணங்கள் தோல்வியில போய் முடியுது இல்லைங்களா? நாமளே பார்க்குறோம். கோர்ட்ல எவ்வளோ டைவர்ஸ் கேஸ்லாம் பெண்டிங்ல இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறோம்? அது ரொம்ப முக்கியம். திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வழக்கப்படி திருமணங்கள் நடக்கும். ஆனா, நீங்க எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியில இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு திருமணத்திற்குன்னு எல்லாருக்கும் ஒரே மாரி தான் நாள் குறிப்பாங்க ஜோதிடர்கள். அப்ப இன்னைக்கு திருமணம் வந்து ஜோதிடர்கள் சொல்ற மாரி நடக்குதா? கிடையாது. காரணம் என்ன? சண்டே லீவா இருந்தா எல்லாரும் வருவாங்க. நான் நெறைய மொய் பணம் வச்சிருக்கேன். அப்ப அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணணும். இப்ப சண்டேல வச்சா தான் நெறைய பேர் வருவாங்க. அப்படிங்கிறதுக்காக நீங்களே ஒரு நாள ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட இது நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க.